காங்கிரஸ் தலைவர் கேசி வேணுகோபால் போல தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம விஜயோட ஒரு உடன்பாடு ஏற்பட்டதுன்னா அது கேரளத்திலையும் பெனிஃபிட் பண்ண, ஏன்னா அங்கேயே அவர் பாப்புலர் ஃபிகர். எப்படி பிஜேபி போய் வளர்ந்துட்டீங்க, இது பெரிய டேஞ்சர் ஆக்கும். டேஞ்சர் யாருக்கு? இவங்களுக்கு. மூன்றாம் முறை பிடரைங்கிற கேம்பெயின் விழுந்துருச்சு. திருவனந்தபுரத்தில் என்ன தெரிஞ்சது? தே டுக் அவே காங்கிரஸ் ஓட், தே டுக் அவே சிபிஎம் ஓட். அதுக்கு நான் சில காரணங்கள் சொல்றேன் சார். One thing is clear, DMK re-election coming back to power is very, very difficult. தகப்பனார்ட்ட சொல்லி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் உட்காத்தி வச்சுட்டு இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். வணக்கம் நேயர்களே. இன்றைய அரசியல் சூழல்களை பற்றி நம்முடன் தன் கருத்துக்களையும் அதற்குரிய மேலும் விவரங்களை அளிக்க டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். வணக்கம். நன்றி. கேள்வியா நான் உங்களை கேட்க விரும்புறது கேரளா உள்ளாட்சி தேர்தலை பற்றி. அங்க யூடிஎஃப், அதாவது காங்கிரஸோட யூடிஎஃப் ஒரு மீண்டும் அவங்க எல்டிஎஃப் தேர்ந்து கைப்பற்றிருக்காங்க. நீங்க இப்ப ஒரு நிமிஷம் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி அதுல ரொம்ப குறிப்பிடத்தக்க அளவுல பாஜகவும் உள்ளாட்சியில ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு. அதாவது திருவனந்தபுரம் சிட்டிய அவங்க 45 வருஷம் கழிச்சு அவங்க திருப்பி இவங்க பாஜக கைக்கு வந்திருக்கு, இடதுசாரி கையிலேருந்து. அதே மாதிரி பாலக்காடையும் வின் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஒரு பிகினிங்கா பாஜகவுக்கு நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதை பற்றி உங்களோட கமெண்ட் என்ன? இப்ப காங்கிரஸ் அடுத்தது என்ன பண்ண நினைக்கும்? குறிப்பா இப்ப தாவேகாவோட உதவோட, அதை விஜய் கட்சியோட உதவியோட அங்க தேர்தலை சந்திக்க அவங்க ஏதாவது முற்படுவாங்களா? ஏன்னா இப்ப ஒரு பலம் வந்துருச்சு அவங்களுக்கு. நீங்க கேரளத்துல நடக்கிற விஷயம் வேறங்க, தமிழ்நாடு விஷயம் வேற. சரி. ஆனா ஒரு லிங்க் என்ன இருக்குன்னா, இப்போ காங்கிரஸ் தலைவர் கேசி வேணுகோபால் போல தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம விஜயோட ஒரு உடன்பாடு ஏற்பட்டதுன்னா அது கேரளத்திலையும் பெனிஃபிட் பண்ண, ஏன்னா அங்கேயே அவர் பாப்புலர் ஃபிகர். புதுச்சேரியிலையும் நமக்கு பெனிஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது ஒரு தனி ஒரு அவரோட கருத்தா இருக்கலாம். அதுக்காக தமிழ்நாட்டுல கட்சி தலைவர் முயற்சி பண்ணலாம். ஆனா கேரளத்தை பொறுத்து மட்டும் பாத்தீங்கன்னா, நீங்க குறிப்பிட்டது போல திருவனந்தபுரம்ங்கிறது அங்க இருக்கிறதே 6 கார்பரேஷன், பெரிய கார்பரேஷன், முனிசிபல் கார்பரேஷன் 6. அந்த 6ல பாருங்க, திருவனந்தபுரம் பிரஸ்டீஜியஸ், அதுக்கு பிறகு கொச்சி, திருச்சூர், இந்த மாதிரி ஒரு 6 இருக்குதுங்க. அதுல இடதுசாரி கட்சிகள் ஜெயிச்சது ஒண்ணே ஒண்ணு, கோழிக்கோடு. திருவனந்தபுரம் பிஜேபிக்கு ஜெயிச்சது பயங்கர ஷாக். இன்னைக்கு சிபிஐ தலைவர் பினாய் விஸ்வம் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, என்ன எப்படி இது வளர்ந்துருச்சு, எப்படி பிஜேபி போய் வளர்ந்துருத்தீங்க, இது பெரிய டேஞ்சர் ஆக்கும். டேஞ்சர் யாருக்கு? இவங்களுக்கு. மக்கள் போய் அவங்கள்ட்ட அட்ராக்ட் ஆயிட்டாங்களே. அதாவது எதை தடுத்துட்டே இருப்பாங்க எப்போது பிஜேபி, அதாவது நமக்குள்ள இருக்கட்டும், நம்ம 5 வருஷம் ஆட்சி பண்ணலாம், அதுக்கப்புறம் காங்கிரஸ் பண்ணட்டும். ஆனா மக்கள் ஒரு தேர்ட் ஆல்டர்னேட்டிவ் பார்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா திருவனந்தபுரம் பாருங்க, அதுல பிஜேபி 50 வார்டுல ஜெயிச்சிருக்கு, ஒரு வார்டுல எலெக்ஷன் நடக்கல. பாக்கி இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸும் பாக்கி மிச்சத்துல அவங்க. அதுல பாருங்க, அவங்க இதுதானே அவங்க கேண்டிடேட்ஸும் ஒரு ஃபார்மர் டிஜிபி, நிறைய புது முகங்கள் நிறைய பேரை கொடுத்துருக்காங்க, யங் பீப்புளை கொடுத்துருக்காங்க. அண்ட் மக்கள், திருவனந்தபுரம் மக்கள் அழுத்து போயிடுது. அவங்க பார்த்துட்டாங்க 45 வருஷமா மதசார்பற்ற அரசியல், மதசார்பற்ற, அது சரிங்க. முனிசிபாலிட்டினா சாக்கடையில தண்ணி தேங்கக்கூடாது, ஸ்ட்ரீட் லைட் ஒருங்கனா இருக்கணும், இந்த ஸ்ட்ரேட் டாக் பிரச்சனை இருக்கணும். இது மதசார்பற்ற அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது, ஊழல். இது பாருங்க, மதசார்பற்ற அரசியல், அதுக்கு குளம் திறந்து தண்ணி வரணும்ல. சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவங்க அதாவது டேக் ஃபார் கிராண்டட் அப்ரோச். இதுல இன்னொரு விஷயம் என்னங்க, இங்க பாருங்க, சசி தரூர் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, நாங்க ஒரு மாற்றத்துக்காக போட்டியிட்டோம். ஏன்னா அவர் திருவனந்தபுரத்தோட பாராளுமன்ற உறுப்பினர். மாற்றத்துக்காக நாங்க போராடினோம், ஆனா மக்கள் அந்த மாற்றத்தை பிஜேபியை விரும்பி அதை கொண்டு வந்துட்டாங்க, அதனால பிஜேபிக்கு வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, பார்த்தேன். ரொம்ப முக்கியமான இது என்னன்னா, அவங்க கட்சிக்காரங்களுக்கு எவ்வளவு ஆத்திரம், ராகுல் காந்தி எப்படி இருக்கும். அதே நேரத்தில் பிரதமர் தன் வாழ்த்துல என்ன சொன்னாரு, இது பெரிய மாற்றம், இட்ஸ் a watershed movement. எப்படி திருச்சூர் லோக்சபா சீட்டை ஜெயிச்சாங்களோ 2024 தேர்தல்ல, அந்த மாதிரி இது பெரிய பிக் சேஞ்ச். பிக் சேஞ்ச். இதுல 2-3 விஷயம் ஆகுங்க சார். ஓவரால் பிக்சர் நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது பல பேர் சொல்றாங்க, சரிங்க அவங்க பிஜேபி ஜெயிச்சது திருவனந்தபுரம், அப்புறம்
பாலக்காடு 3ஆம் தரம் ஜெயிக்கிறாங்க. திஸ் இஸ் தேர்ட், அதாவது ஆல்ரெடி தே ஆர் தேர் ஃபார் த லாஸ்ட் 15 இயர்ஸ். இது 3ஆம் தரம் பாலக்காடு. அப்புறம் திருப்புணித்துறால ஜெயிச்சிருக்காங்க. திருப்புணித்துறா ஜெயிச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் என்னன்னா, பிஜேபி தொடர்ந்து தே ஆர் ஹேவிங் அவுட்ரீச் வித் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. அதோட ரிசல்ட். இப்போ ஒரு விஷயங்க, 3ஆம் முறை பினரைங்கிற கேம்பெயின் விழுந்துருச்சு. அந்த கேம்பெயின் இதுல கொண்டிருக்கவே வந்திருக்க வேண்டாம் சிபிஎம். ஆனா அதை கொண்டு வந்து அவரை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த ரிசல்ட் அதுக்கு இருக்குன்னாங்க. இப்ப இவங்களே அதை ப்ரொஜெக்ட் பண்ணதுனால இவங்களுக்கே செட்பேக். கரெக்ட். பீப்புள் அதாவது ஒண்ணு நிச்சயங்க, இடதுசாரி கட்சிகள் திருப்பி ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க பிளான் தொடர்ந்து 3ஆம் முறை ஜெயிக்கணும், தேர்ட் கான்செக்யூட்டிவ் வின். அது ஆகுது ஒண்ணு. இரண்டாவது, காங்கிரஸுக்கு குட் நியூஸ். ஏன்னா மற்ற இடங்கள்லாம் ஜெயிச்சுட்டாங்க. பாக்கி நீங்க நான் சொன்னது போல 4 பெரிய கார்பரேஷன் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வட கேரளத்துல ஐயுஎம்எல்லோட டைப், உங்களுக்கு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அங்க பாத்தீங்கன்னா மல்லப்புரம் அந்த சைடெல்லாம் ஸ்வீப், ஐயுஎம்எல் ஸ்வீப். ஸோ நல்லா இருக்குது. ஆனா அட் த சேம் டைம் அசம்பிளி எலெக்ஷன் வரும்போது பிஜேபி நிறைய இடத்துல கேண்டிடேட் போடுவோம். இந்த தடவை நிறைய கேண்டிடேட் போட்டாங்க, யங் பிளட்டை கொடுக்குறாங்க. அந்தந்த வார்டில் அசம்பிளி ஒரு இதுல பாருங்க, பிஜேபி வில் பி ஓட்டு எடுத்துருவாங்க. திருவனந்தபுரத்துல என்ன தெரிஞ்சது, தே டுக் அவே காங்கிரஸ் ஓட், தே டுக் அவே சிபிஎம் ஓட். அதுக்கு நான் சில காரணங்கள் சொல்றேன் சார். ஒரு முதல் காரணம் என்ன தெரியுமா, இந்த இந்துக்கள் சென்டிமெண்ட்ஸை தொடர்ந்து தே ஆர் வெரி அப்செட். சபரிமலையில தகட திருட்டு இருக்கு பாருங்க. ஐயப்பன் சுவாமியோட கோவில் வாசல்ல இந்த துவாரபாலக்கெல்லாம் இந்த தங்க தேடு போட்டு கோல்டுக்கு இது இருந்தது. அதை புதுப்பிக்கிறேன்னு போய் அதை திருடிட்டாங்க. அதுல என்கொயரியில என்ன, ஹைகோர்ட் சொல்லி என்கொயரி நடந்தது. அந்த என்கொயரியில ஒரு பெரிய சீனியர் சிபிஎம் மெம்பரே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. கோவிலோட தேவசம் போர்டுல அவங்க இன்வால்வ்டு, சில எம்ப்ளாயிஸ் இன்வால்வ்டு. அதுல பீப்புள் ஷாக் ஆயி, சபரிமலை போல இருக்கிற இவ்வளவு பவர்ஃபுல் கோவில்ல இவ்வளவு இந்த மாதிரி அங்கேயே கையில உண்டிலேயே கை வைக்கணும்னு நினைக்கிறாங்களே. ஏன்னா மதசார்பற்ற அரசியல்லாம் இப்படியா, கோவில் இது திருடுவதான்? அது மக்களுக்கு ஷாக் ஆயிடுத்துங்க. இதே சபரிமலை மேட்டர்ல சிவகுமார் சார் சுப்ரீம் கோர்ட் அந்த இடத்துல விமன் அலோவ் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் போட்ட உடனே அதுக்கு ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. ஏன்னா அது தாந்திரிக கோவில். அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து நடக்கிற ஒரு ட்ரெடிஷனை மாத்து சொல்லும் போது இவர் பின்னரா என்ன பண்ணாரு, அந்த லெப்ட் ஓரியன்டட் ஆக்டிவிஸ்ட் இல்ல இப்ப உடனே நம்ம அனுப்பலாம், பக்தர்கள் அனுப்பிச்சிருந்தாலாவது இது இருந்திருக்கும். இங்க லேடிஸ் பக்தர் அனுப்பிச்சு, அவங்களும் அனுப்பல, 2 ஆக்டிவிஸ்ட ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. அதுல சென்டிமெண்ட் அர்த்தாச்சு. அதனால 2019 லோக்சபா தேர்தலில் சிபிஎம் இடதுசாரி கட்சிகளும் ஒரு சீட்டு தான் கிடைச்சது அவுட் ஆஃப் 21. பாக்கி எல்லாம் காங்கிரஸுக்கு பெனிஃபிட் ஆச்சு. அதுக்கு பிறகு மாத்திட்டாங்க, சரி தப்பு பண்ணோம். ஆனா இன்னொரு விஷயம் பண்ணிட்டு வர்றாரு பின்னரை, எது மக்களுக்கு பிடிக்கல என்னன்னா, இஸ்லாமிஸ்டோட தொடர்புங்க. அவங்க கேண்டிடேட்ஸ் இது பண்றது. ஏன்னா நமக்கு முஸ்லீம் ஓட்டு வேணும், ஏன்னா முஸ்லீம் லீக் அந்த பக்கம் இருக்கு. சில ஹார்ட்லைன் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணிருக்காரு. இடதுசாரி கட்சிகள் ஹார்ட்லைன் இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ் என்கரேஜ் பண்றாங்க. ஏன்னா ஐயுஎம்எல் அந்த காங்கிரஸ் சைடு இருக்குன்னு சொல்லி. ஐயுஎம்எல் இஸ் a பொலிட்டிக்கல் பார்ட்டி, மாடரேட். ஆனா இவங்க எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐயோட புது ரூபங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி ஒரு ஹார்ட்லைன் குரூப்ஸ் என்கரேஜ் பண்றது. அப்புறம் அமாஸ் பாலஸ்தீனியன் இந்த சம்பவம் நடந்தது பாருங்க, அக்டோபர் 7, 2023 தாக்குதல் பிறகு ஹமாஸுக்கு பூஸ்ட் கொடுக்கிறது, அமாஸ் தலைவரோட வீடியோ கான்பரன்ஸ் பண்ண வைக்கிறது அவங்க மாநாடுல எல்லாம். அதெல்லாம் நெகட்டிவா போச்சு. அதெல்லாம் பப்ளிக், இதெல்லாம் கனெக்ஷன் இருக்குது. அதை தவிர்த்துங்க, பொதுவாக இப்ப எல்லா இடத்துலயும் விலைவாசி ஒரு விதமா கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு, ரொம்ப அதிகமா ஆல. ஆனா கேரளத்துல எல்லா ஐட்டம்ஸ் எல்லாம் காஸ்ட்லின்னு ஃபீல் பண்றாங்க. அது என்ன காரணம்? ஒரு விதத்தால காஸ்ட் ஆஃப் லிவிங் ஏறிட்டு போறது கேரளத்துல. அது மக்கள் ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த மாதிரி பல காரணங்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்னு ஓவர் கான்பிடன்ஸ். அது ஓவர் கான்பிடன்ஸ் காரணம் என்னன்னா, காங்கிரஸ்குள்ள உள்பூசல் ஓடிட்டு இருக்கு. நீயா நானா சிஎம் கேண்டிடேட் யாருன்னு. ஒரு பக்கம் ரமேஷ் தெரிவித்தலா, அவர் ஒரு டைம்ல லீடர் ஆஃப் ஆப்போசிஷனா இருந்தாரு, இப்ப அகில இந்திய காங்கிரஸ்ல ஜெனரல் செக்ரட்டரியா இருக்காரு, அவர் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கேசி வேணுகோபால், அவர் ராகுல் காந்தி கிட்டக்க சோனியா காந்தி குடும்பம் இருக்கும், அவரும் சிஎம் ஆனோன்னு ஒரு இதை கண்டு இருக்காரு கனவு. இது இடையில சசி தரூர் பாக்குறாரு,
ஏன்னா மோஸ்ட் பாப்புலர் ஃபிகர் அங்க சசி தரூர் காங்கிரஸ் தலைவர்கள்ல. பட் அவரை ராகுல் காந்தி என்கரேஜ் பண்ண மாட்டார். ஏன்னா அவர் மல்லிகார்ஜுனுக்கு எதிர்த்து போட்டியிட்டார். ஆமா. அதுவும் இப்படி ஓப்பனா இருக்கும் வந்து பொழுது பாஜகவுக்கு ஆதரவா சில ஸ்டேட்மெண்ட்லாம் குடுக்குறாரு. இல்ல பாஜக ஆதரவு எது சரிங்கிறதோ அதை சொல்றாரு. அதை அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல ராகுல் காந்திக்கு மோடி பிடிக்கலன்னா நீ அவர் மோடி எதை செஞ்சாலும் கண்டம் பண்ணணும். இவர் சொல்ற நான் எப்படி செய்வேன்? அது எது நல்லதோ எதிர்கட்சின்னா என்ன, எது நல்லது இருக்க நாட்டுக்கு நல்லதோ சொல்ல வேண்டித்தானே. சோ அது ஒரு ஃபேக்டருங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் அதாவது கூட்டணி இதுல பாத்தீங்கன்னா இடதுசாரி கட்சிகளுக்கு அப்புறம் யாரு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தலைமை கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனா they have to work hard. அண்ட் ஒரு தேர்ட் ஃபேக்டர் பிஜேபி அதே கால்குலேஷன்ல வச்சுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா அசம்பிளி வந்துடும், திருசுங்கம் ஆயிடும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாஜக வந்து தென்னகத்துல ஆர் இந்தியா முழுக்கவே எடுத்துட்டோம்னா கேரளாலையும் தமிழகத்திலையும் தான் காலை பதிக்க முடியல அப்படின்னு ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கேரளால கால பதிச்சாச்சு. அது வந்து நம்ம ரசிகர்களோட நோட் பண்ணிட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். ஸோ நான் அடுத்த கேள்வியா உங்கள கேட்க விரும்புறது, இங்க தமிழகத்துல பாஜக அவங்களுக்கு வந்து ஒரு 70 கான்ஸ்டிட்யூயன்சி சட்டசபை தேர்தல் லொகேஷன்ஸ் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஏடிஎம் கிட்ட குடுத்துருக்காங்க. ஸோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 70 கான்ஸ்டிட்யூயன்சி குடுத்துருக்காங்க. 70 வந்து அவங்களுக்கு வந்து அவங்க விரும்புற இடமா குடுத்துருக்காங்க. இது 70 வேணும்னு கேட்டா மாரி தெரியல. 70 இடத்த தேர்ந்தெடுத்து குடுத்துருக்காங்க. அதுலேருந்து அவங்க எவ்வளவு கேட்கலாம்? அவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? இதுல வந்து இதுல பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்கும் என்ன விதமான கணக்கு இதுல போயிட்டு இருக்கு? இல்லைங்க அதாவது பாருங்க இப்ப இவங்களுக்குள்ள கால்குலேஷன் என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு 70 60ன்னு பேச்சு வந்துட்டு இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 50 40ல 50 தொகுதிக்குள்ள கிடைச்சதுன்னா they will be happy. ஏன்னா இவங்க இந்த தடவை they want to give chance to many youngsters. இதை அட்ராக்ட் பண்ணணும்னு பாக்குறாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்க இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி is gradually gaining strength despite several problems. இதற்கிடையில ஒரு பிரஷர் என்ன வந்துட்டு இருக்கு எடப்பாடி மேல, என்ன எப்படி ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, எனக்கு எதிர்த்து இருந்தவங்க ஓபிஎஸ் இஃப் இஸ் willing to accept EPS as CM அவர் வரலாம், ஒரு கண்டிஷன் இல்லாம நிபந்தனை இல்லாம வரட்டும்ங்கிறாரு. அது ஒரு பக்கம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. ஆனா இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன சிவகுமார் சார், தமிழ்நாடு அரசியல் களத்தை தில்லி பிஜேபி தலைவர்கள் அதை பத்தி யூகம் பண்ணுவது என்ன என்றால், விஜய் இஸ் கெட்டிங் சப்போர்ட் ஆஃப் விமென் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ். விமன் சப்போர்ட் நல்லா வந்துட்டு இருக்கு. இந்த புதுச்சேரி மீட்டிங் பார்த்தி கூட நல்ல விமன் சப்போர்ட் வருது. சோ ஒன் திங் இஸ் கிளியர், பிஜேபி கூட்டணி இருக்கட்டும், ஓபிஎஸ் இருக்கட்டும், டிடிவி இருக்கட்டும், திமுக உள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒன் திங் இஸ் கிளியர், டிஎம்கே ரீஎலெக்ஷன் கமிங் பேக் டு பவர் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். திரும்பி வர்றது அவ்வளவு ஈஸியே கிடையாது. ஏன்னா முதல்ல நினைச்சாங்க விஜய் வந்ததுனால எதிர்கட்சிகள் ஓட்டுல பிளவு ஏற்படும், அதுதான் டிஎம்கேவோட முதல் கால்குலேஷன். ஆனா இப்போ டிஎம்கே ஓட்டை இழுத்துருவார். இப்ப டிஎம்கே ஓட்டு பிளவு வரும். ஏன்னா மெனி டிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வில் கோ ஹியர், பர்டிகுலர்லி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. ஏன்னா அவங்க பாக்குறாங்க இது திமுக 5 வருஷம் ஆட்சி பார்த்துட்டாங்க, அடுத்த ஆட்சி 5 வருஷம் இவங்களுக்கு கொடுக்கறதா, ஒரு மாற்றம் தேவை, மாறும் தமிழகம், மாற்றம் தேவை, அரசியல் ஒரு மாற்றம் வேணும். சோ இதுல பாருங்க பல கிறிஸ்டியன் குரூப்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்ட பிஜேபி ஆட்சி வரதுக்கு ஒரு வாய்ப்பு வந்துடும், அது கொடுக்க கூடாது. ஆனா இஃப் வி ஆர் அன்ஹாப்பி வித் டிஎம்கே லெட் அஸ் சப்போர்ட் விஜய் அப்படின்னு அது கேம்பெயின் நடக்குது. சர்ச் லெவல்லயும் நடக்குது, பல சர்ச் டினாமினேஷன் லெவல்லயும் நடக்குது. இது ஒரு பக்கம். இதனாலதான் திமுக தலைமை கட்சிக்குள்ள ஒரு இது வந்துருச்சு, ஒரு டென்ஷன். சோ திருப்பரங்குன்றம் மாதிரி ஒரு எபிசோடு பாருங்க, தீபம் எங்க ஏத்தலாங்கிறது அது ஒண்ணும் பெரிய மேட்டர் இல்ல. மதுரை ஹைகோர்ட் இது சரி, அங்க 5 பேர் போய் ஏத்திட்டு வரட்டும், கார்த்திகை திருநாள் என்று போட்டோம் அப்படின்னா அந்த ஆர்டரை வயலேட் பண்ணி இவங்க டிவிஷன் பெஞ்ச் வர்றாங்க. வந்த போது நாங்க அமல் பண்ண மாட்டோம், கோர்ட்டோட ஆர்டர் நாங்க அமல் பண்ண மாட்டோம், ஏன்னா இது மதசார்பற்ற அரசியலுக்கு எதிர்த்து இருக்கு. பாருங்க எந்த இஸ்லாமியரும் சொல்ல கோயில் போய் அந்த இடத்துல ஏத்துங்க, அவங்க தர்கா பத்தி ஒண்ணுமே இல்லைங்க, அது தர்கால இருந்து தூரம், யாரும் தர்கா பத்தி கொஸ்டின் பண்ணல. இந்த விளக்காத்துற விஷயத்துல எந்த இஸ்லாமியர் குரூப்ஸோ யாருமே நோபடி அப்போஸ். இதை இவங்க என்ன பண்ணிட்டு இவ்வளவு பெருசு பண்ணி, நான் காரணம் சொல்றேன், இது புரிஞ்சுக்கணும், இதை பெருசு பண்ணி அதை நான் அவங்களுக்கு டிவிஷன் பெஞ்சில் ரிலீஃப் கிடைக்கல, சுப்ரீம் கோர்ட் வந்தாங்க. அன்னைக்கு கார்த்திகை அதனால மதுரை ஜட்ஜு நம்ம சுவாமிநாதன் அவர் கண்டெம்ப்ட் இத ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சார். பிகாஸ் யூ கேனாட், உங்களுக்கு ஒரு கோர்ட் தீர்ப்பு உங்க சாதகமா இல்ல உங்க இதுல இல்ல, யூ கோ ஃபார் அப்பீல், அடுத்த இதுக்கு நீங்க அப்பீல் பண்ணணும்.
அதை விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. இது பொலிட்டிக்கலி காஸ்ட்லி தவறு. இவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் அந்த ஜட்ஜுக்கு எதிர்த்து லோக்சபால கொடுத்திருக்காங்க. அதுல 2வது பாயிண்ட் இருக்கு பாருங்க அந்த நோட்டீஸ்ல, இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி சஜஸ்டிங் இவர் குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், ஆனால் குறிப்பிட்ட சமுதாயத்தை இவர் ஃபேவர் பண்றாருன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த பெட்டிஷனர்ஸ் வக்கீல் வந்து அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர். அதாவது ஒருவேளை இந்து ஒற்றுமை தமிழ்நாட்டில் வந்து கொண்டிருந்தால் திருப்பி அந்த ஆன்டி பிராமின் நுழைக்கலான்னு, அதுக்குள்ள திருப்பியும் தமிழ்நாடு மாறி போயிடுச்சுங்க. திருப்பி நீங்க பிராமணர்களுக்கு எதிர்த்து கேம்பெயின் கீப்பேன் அந்த பழைய இது ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா சிச்சுவேஷன் இஸ் டிஃபரெண்ட். பட் இவங்க அதை பண்ணியிருக்காங்க. ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா, பிரியங்கா காந்தி மாதிரி தலைவர்கள், அகிலேஷ் தலைவர் பெட்டிஷன் கூட படிக்காம கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுல வருத்தத்துக்குரிய சமாச்சாரம். அது ரியாக்ஷன் என்ன இருக்கும் பாருங்க. பிஜேபி இதை பெருசு பண்ணுவாங்க உத்தரப்பிரதேசத்துல. பிராமணர்களுக்கு எதிர்த்து காங்கிரஸ் போறது, பிராமணர்களுக்கு எதிர்த்து இது அகிலேஷ் யாதவ் பண்ற. அப்ப பிராமணர்கள் ரொம்ப முக்கியமா உத்தரப்பிரதேசல. அது இல்லைங்க, இந்த கட்சிகள் பிராமணர்களுக்கு கேண்டிடேட் நிறைய கொடுக்கணும், பிராமண சம்மேளனம் எல்லாம் நடத்துறாங்க, காங்கிரஸ் உள்பட. 2027 உத்தரப்பிரதேச தேர்தல் வருது. இது ஒரு மேட்டர் ஆயிடும். ஒரு ஜட்ஜு அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு எதிர்த்து இம்பீச்மெண்ட்ல அந்த கிரவுண்டே கிடையாதுங்க. ஒரு ஜட்ஜோட ஆர்டர்ல நீ இம்பீச்மெண்ட் மோஷனை மூவ் பண்ண முடியாது. தெரியும், திமுக தலைவர்களுக்கு தெரியும். ஆனா இதை இஷ்யூ பெருசு பண்றாங்க. என்னன்னா இப்படி பண்ணி அதாவது இப்படி பண்ணி அந்த மைனாரிட்டிஸ் கிட்ட ஒண்ணு கட்ட போட விஜய் கிட்ட போக வேண்டாம். அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஒரு பயணத்தை போட்டுறாங்க. என்ன, நாங்க தான் உங்களுக்கு பாதுகாக்க முடியும், இந்த தர்காக்கு டேஞ்சர் ஆயிடும். எப்படி நாங்க தடுத்தோம் பாருங்க, ஃபியூச்சர் அயோத்தியாவை தடுத்துட்டோம், ஃபியூச்சர் பாபரியை தடுத்துட்டோம், அதனால எங்களை விட்டு போகாதீங்க. இவங்களுக்கு அதுதான் விஷயம். அதுக்கு ஒரு ஜட்ஜுக்கு எதிர்த்து கூட பண்ண தயார். அது ரைட்டா ராங்கா கிடையாது. இல்ல இது பெருசான உடனே இது எக்ஸ்போஸ் ஆன, இல்ல இவருக்கு எதிர்த்து இருக்காரு, இவரு இந்த ஐடியாலஜி. ஏங்க, எந்த ஐடியாலஜிக்கு நீங்க ஒருத்தருக்கு இம்பீச் பண்ண முடியும்? யாருக்கு ஐடியாலஜி இல்ல? டிஎம்கே ஐடியாலஜி ஜட்ஜஸ் இல்ல, நீங்க ஜட்ஜ் ஆக்கல. அவங்க ரிட்டையர் ஆன பிறகு உங்களுக்காக தானே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. பேர் எடுக்க வேண்டாம். அதாவது இந்த மாதிரி மக்களை ஒரு பிரம்ம பண்ணி, அதுவும் சிறுபான்மையின பிரம்ம பண்ணி விஜய் பக்கம் போயிடக்கூடாது. ஆனா மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க, 5 வருஷம் பார்த்துட்டாங்க. தட் இஸ் கோயிங் டு பி வெரி ஷாக்கிங் ஃபார் டிஎம்கே. ஓகே சார், இந்த டிஎம்கே பத்தி பேசுற போது திருவண்ணாமலையில இளைஞர் அணி மாநாடு நடந்திருக்கு. துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில அவர் அதுல ரொம்ப ஒரு பலமா பேசியிருக்காரு. அதிமுக எடப்பாடி எல்லாம் சாடி. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கமெண்ட் என்ன? இன்னைக்கு அவர் தன் கேடரோட இதை பூஸ்ட் பண்றாரு. கூடவே ரொம்ப பாராட்டிருக்கார் தன் மகனை. என் தகப்பனாருக்கு எங்களுக்கு சார்ஜ் கொடுத்தாங்க, நாங்களும். ஏன்னா அவரு இளைஞர் அணியில இருந்து தானே ஸ்டாலின் இது பண்ணி வந்தார். ஆமா. அப்புறம் மேயர் பதவி கொடுத்தாரு, அப்புறம் டெப்டி சிஎம் கடைசியா பண்ணார் கலைஞர். அதே மாதிரி இப்போ உதயநிதி நல்லா பண்றாரு, இளைஞர் நல்லா பண்றாரு. ஏன்னா உதயநிதியோட சப்போர்டர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் சரிங்க, எங்களுக்கு இந்த தடவை அதிகமாக டிக்கெட் கொடுங்க, எங்களுக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிப்பாட்டுங்க, நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுங்க. அதை அவங்க உதயநிதிட்ட எதிர்பார்க்கறாங்க. உதயநிதி தன் தகப்பனார்ட்ட சொல்லி சீனியர் லீடர்ஸ் எல்லாம் உட்காத்தி வச்சுட்டு இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு. கோயம்புத்தூர் மாநாடுல அவர் ஸ்டாலின் ஒரு விதமா சொன்னாரு, இளைஞர்கள் வருவது சரி, ஆனா டிக்கெட்டுக்கு நாங்க யார் கொடுக்குறோமோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்ப ஏன்னா ஸ்டாலினுக்கு ஒரு எத்தனை சீனியர்ஸ் எவ்வளவு தள்ள முடியும்? ஆல் சீனியர்ஸ் ஆர் ஆல்ரெடி அப்செட். வாரிசு அரசியல் என்னன்னா ஒரு பாயிண்ட் வரதா எல்லா லீடர் ரைஸ், அதுக்கப்புறம் ஃபேமிலி. இந்த பிரச்சனை அகிலேஷ் யாதவ் ஃபேஸ் பண்றாரு, இதே பிரச்சனை திரிணாமுல் காங்கிரஸ்ல இருக்குது, இதேதான் சிவசேனாவே உடைஞ்சு போச்சு. அதனால்தான் ஏக்நாத் ஷிண்டே வெளியில போனாரு. சரத்பவார் கட்சியில குடும்ப வாரிசு அரசியலுக்குள்ளே ஒரு வாரிசு அரசியல் போட்டி. இவ்வளவு நேரம் எங்களோட இணைந்து உங்க கமெண்ட்டை எங்களுக்கு பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறேன், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கள். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம்.